கருப்பு சட்டைக்கு வேலை வந்துருச்சு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? காயத்ரி ரகுராமுக்கு பொறுப்பு வந்துருச்சு. பொறுப்புனா சாதாரண பொறுப்புலாம் கிடையாதுங்க, மிகப்பெரிய பொறுப்பு. என்னப்பா சொல்ற? இந்த அரசியலில் ஒரு கட்சியில் இருந்தாலும் மானம் மரியாதைலாம் எதுவுமே இல்லை போலங்க. அதெல்லாம் ஒரு கட்சியை தாண்டி அடுத்த கட்சிக்கு போகும்போது தான் பொறுப்பு, மிகப்பெரிய உயர் பொறுப்பு எல்லாமே கொடுக்கப்படும். எப்படி நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போய் இன்னைக்கு ஜேன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அதே மாதிரி பாஜகவுக்காகவே இருந்த காயத்ரி ரகுராமன் இப்போ அஇஅதிமுகவுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இடத்துல இந்த ஃபயர் அப்டேட்டை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஆனால் இந்த அரசியல் சதுரங்கத்தில் ஒரு ஃபயர் அப்டேட் வந்தால் எப்படி இருக்கும்? அரசியல் சதுரங்கத்தில் இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 காணொலிகள் வரும். ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு அரசியல் சதுரங்கத்தை விட்டால் வேறு என்ன சேனல் இருக்குது? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நடிகை காயத்ரி ரகுராம் அவர்கள். நடிகை காயத்ரி ரகுராம் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப ஃபேமஸ் ஆனது பிக் பாஸில் தான். பெரிய அளவில் பிக் பாஸில் அவங்களுக்கு ஃபேமஸாக இருந்தாலும் அரசியல் அவங்க ரொம்ப பெரிய அளவில் பாஜகவுக்கு ஆதரவானவங்க. அவங்க குடும்பமே பாஜகவினுடைய குடும்பம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ காயத்ரி ரகுராம் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய அளவில் உரசல். பிஜேபியை விட்டு வெளியேறாங்க காயத்ரி ரகுராம் அவர்கள். எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய அளவில் ட்வீட் போடுறது, கேள்விகள் கேட்பது, ஆவுனா இப்படித்தான் ஆவுனா அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வாக்கிங் போனாலும் ஜாகிங் போனாலும் அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்தாலும் பெரிய அளவில் காயத்ரி ரகுராம் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதிமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவங்க ரொம்ப பெரிய அளவில் டயர் நக்கீஸ் அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல் பண்ணுறது, அந்த பக்கம் தாமரை எதுலேயுமே மலராதுப்பா அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறது, 2 பேர் சண்டை போடுறதை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி திமுக ஒரு ஓரமாக இருந்து புன்னகை செய்வது. ஆனால் திமுக மனசில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்கன்னா ஓட்டு சிதறும், ஒன்றா இருந்தாங்கன்னா இவன் மேலே இருக்கிற அதிருப்தியில் அவனும் அவன் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியில் இவங்களும் ஒட்டுமொத்தமாக மக்கள் அதிருப்தி நமக்கு ஓட்டாக வந்துடுமே. ஆனால் ஏன் இப்படி 2 பேரும் தனித்தனியாக போட்டி போடுறாங்க அப்படிங்கிற அடுத்த சிக்கலும் அவங்களுடைய மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குமாப்பா? அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக காயத்ரி ரகுராம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மகளிர் அணி துணை செயலாளராக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய மகளிர் அணி துணை செயலாளராக காயத்ரி ரகுராம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலையை நேரடியாக அட்டாக் பண்ணக்கூடிய மகளிர் அணி துணை செயலாளராக காயத்ரி ரகுராம் அவர்கள் இருக்க போறாங்க. காயத்ரி ரகுராம் அவர்களை எதிர்கொள்வதற்கு அந்த பக்கமா பாஜக தயாரா? ஏன்னா அதிமுக அப்படிங்கிற பெரும்பலத்துடன் காயத்ரி ரகுராம் அவர்கள் வராங்க. என்ன நடக்க போகுது அரசியல் சதுரங்கத்தில்? அந்த உண்மையான அரசியல் சதுரங்கத்தில் சேனலில் கிடையாது. சேனலுக்கும் காயத்ரி ரகுராமுக்கும் அண்ணாமலைக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? அரசியலாக பார்ப்பதை விட இங்கே 2 நபர்களுடைய ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறத ஏடிஎம்கே டிஎம்கே அந்த பீரியட்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள்னா அடுத்த பக்கமாக அண்ணா அவர்கள், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள்னா இன்னொரு பக்கமாக கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்கிற இந்த 2 பேர் ஃபைட் அப்படிங்கிறத எப்போதுமே நம்முடைய தமிழ் மக்கள் விரும்புவார்கள் போல. ஏன்னா ரஜினி கமல், அடுத்ததாக விஜய் அஜித் அப்படின்னு சொல்லி தான் இந்த 2 பேருக்கு காம்படிஷன் அப்படிங்கிறத எப்போவுமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரியான 2 பேர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லும்போது எந்த பக்கமும் மிகப்பெரிய அளவில் உரசக்கூடிய ஒரு அரசியலாக இந்த 2024 அரசியல் இருக்குது. சரிப்பா, அரசியலாக அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த தொகுதி பங்கீட்டை பற்றி ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காமே, அதை பற்றி ஏதாவது சொல்லுப்பா. தொல் திருமாவளவன் அவர்களுக்கு 4 சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு பச்சை கிளி ஒரு சீட் எடுத்து போடப்பா அப்படின்னு சொல்லி, சாதா சீட்டாயா இது? இது எம்பி சீட்டியா? அப்போது இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் யாருக்கும் திமுகவுக்கும் விசிகாவுக்கும். விசிகா திமுக கூப்பிட்ட நேரத்தில் போனாங்களா? 12 மணிக்கு போக முடியலை. அதனால் திமுக இந்த கூட்டத்தை இன்னொரு நாள் ஒத்தி வச்சுக்கலாம், நம்ம மறுபடியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஒரு தூது அனுப்பியிருக்காரு. ஏன், எதுக்காக அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம்ல. இந்த இடத்துல கூட்டணிக்குள்ள உரசல் வந்துருச்சோ, ஒருவேளை திமுக விட்டு விலகி போறாரா விசிகா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்வி நமக்கு மட்டும்தான் கேட்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நேரடியாக திருமாவளவன் அவர்களுக்கே கேட்டிருக்கு. அடிஜாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு? எஸ், நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம்,
ஒரு முறை அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படாததால் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு 12 மணிக்கு அறிவாலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய உயர்மட்ட குழுவிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆனால் 12 மணிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிட்டேன், எங்களுடைய சகாக்கள் கூட அந்த விசிகாவினுடைய உயர்மட்ட குழு அப்படிங்கிறத நாங்கள் கூட்டிட்டோம். உயர்மட்ட குழு 9 மணி 10 மணிக்கு கூட வேண்டியது, ஆனால் 11 மணிக்கு தான் கூடினோம். அதனால் 12 மணிக்கு அதை முடிக்க முடியலை. எனவே அறிவாலயத்துக்கு நான் கூப்பிட்டு இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு நான் வரேன், எனக்காவது நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சொல்லுங்கள், அன்னைக்கு நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேனே தவிர எங்களுக்குள்ள எந்த உரசலும் கிடையாதப்பா, யாரும் எதுவும் கொளுத்தி போட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி ஓடி நிப்பாட்டிட்டாரா? இல்லை. எத்தனை சீட்டு கேட்க போறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மொத்தம் 4 சீட்டுங்க. திருமாவளவன் அவர்களுக்கு 2 சீட்டு தானே கொடுப்பாங்க திமுக அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கொச்சையா பேசிட்டு இருந்தாங்கல்ல. 2 சீட்டு விசிகா இனிமே கிடையாது, நாங்கள் 4 சீட்டு விசிகா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் காலரை உயர்த்துவதற்கு நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 சீட்டு கிடைக்கலையான்னு கேட்டால் கிடைக்கலப்பா. சொல்லு 4 சீட்டு கிடைக்கல. விசிகாவினுடைய உயர்மட்ட குழு கூடி இன்னைக்கு எல்லாரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்கல்ல. என்ன பேசுனாங்களாம், 3 சீட்டாவது கேளுங்க தலைவரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 சீட்டுனா எப்படி 3 சீட்டு? 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி கேளுங்க தலைவரே, அது கிடைச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் 4 சீட்டு கேட்டோம், எங்களுக்கு கிடைக்கல. 3 சீட்டு நாங்கள் கேட்டிருக்கோம், எங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் 2 சீட்டுனாலும் ஓகே தான், ஆனால் 3 சீட்டு கடைசி வரை நாங்கள் கேட்டுட்டு இருப்போம். இல்லை மறுக்கா சொல்லு, இல்லை 2 சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்லை, ஆனால் 3 சீட்டு கேட்டுட்டே இருப்போம். சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே, இதுக்கு நேரடியாக சொல்லிடலாமே 2 சீட்டு போதும் அப்படின்னு சொல்லி. சார் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் உங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்களை பார்த்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆயிட்டீங்க, திமுக கூட்டணியிலே உங்களுக்கு தான் பெரிய ஓட் பேங்கிங் இருக்கு, ஸோ நீங்கள் தைரியமாக 4 சீட்டு கேட்கலாம் திருமாவளவன் அவர்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தூது அனுப்பினாலும் திருமாவளவன் அவர்களுக்கு ஏதோ சில சிக்கல்கள் இருக்கு. 2 சீட்டுக்கு மேலே வேணாம்ப்பா, 3 சீட்டு கேட்டு பார்ப்போம், ஒரு பொது தகுதியும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். இப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எப்போவுமே கூட்டணியில் இருக்கிறவங்க தான், அதனால் இன்றைக்கே எனக்கு நான் 3 சீட்டு வேணும் 4 சீட்டு வேணும் நான் சண்டைலாம் போடக்கூடாது. ஏன்னா புதுசாக யாரும் வரல பார்த்தீங்களா, புதுசாக யாராவது வந்தாங்கன்னா எங்களுடைய உரிமை பறி போயிடும், நாங்கள் என்ன சொல்லலாம், பதறி அடிச்சுட்டு போய் எங்களுக்கு 4 சீட்டு வேணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ தான் புதுசாக யாரும் வரலையே, பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இதெல்லாம் ரொம்ப இழுபறியாக தான் இருக்கும். நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அறிவாலயத்து அந்த டீம்கிட்ட சொல்லியிருக்கோம், சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நேரம் பார்த்து தாங்கன்னு. அது தந்த உடனே நாங்களும் என்ன செஞ்சிருவோம், பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கூட்டணியை அமைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரிப்பா, காங்கிரஸுக்கு ஏற்பட்ட அந்த மனவேதனைக்கும் அந்த வலிக்கும் எங்களிடம் மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லியிருக்கே. அந்த கசப்புகளுக்குள்ள நல்ல மருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது என்று காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல பதில் கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த I.N.D.I.A புள்ளி வச்ச இந்திய கூட்டணியை உருவாக்குவதற்கு திருமாவளவன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பட்ட பாடு இந்த உலகம் அறிந்தது தான். உலக அளவுக்கு போக வேண்டாம், உள்ளூரில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகி சென்று விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்திய கூட்டணியில் எப்படிப்பா நம்ம ஆளு திமுக போய் அங்கே இருக்கும், அந்த கேள்வி அந்த பயம் இருக்குமா இருக்காதா? உடனே திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, எங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்குள்ள பிரச்சனை வரும், கூட்டணி பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இலவு காத்த கிளியாக யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் மாற்றிக்கோங்கப்பா, உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் நடக்க போகிறது கிடையாது, நாங்கள் பேச்சுவார்த்தையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, அப்போ காங்கிரஸ் உண்மையிலேயே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா காங்கிரஸினுடைய தலைவர் இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள் இத்தனை தொகுதிகள் கேட்குறோம், திமுக நீங்கள் எத்தனை தொகுதிகள் தருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோன் வழியாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாட்டு சந்தைக்கு போயிருக்கீங்களா, நேராக கை கொடுப்பாங்களாம், ஒரு துண்டை தூக்கி இந்த மாதிரி போடுவாங்களாம், அப்படி இப்படி செய்வாங்களாம். இதெல்லாம் தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். என்னப்பா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதே மாதிரி இருக்குது, நாங்கள் ஃபோன் வழியாக தொகுதி பங்கீடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் திமுகவும் பேசிகிட்டு இருப்பதா செய்திகள். நான் சொல்லலை, காங்கிரஸினுடைய தலைவரை சொல்லியிருக்கார். காங்கிரஸினுடைய தலைவர் இவ்வளோதான் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா, இலக்கங்களை எங்களால் விட்டுட்டு போக முடியாது, நாங்கள் இறங்கிலாம் போக முடியாது, எங்களுக்கு ஒரு 10-11 சீட்டாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11-15 கேளுங்க, யார்கிட்ட கேட்குறீங்க, நம்ம திமுகட்ட தானே கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிப்பா, அப்படின்னா ஏன் இந்த திமுக கூட்டணி அவங்க அரசல் புரசலாக அந்த பிரச்சனை மட்டுமே பெருசாக பேசப்பட்டு வருகிறது அப்படிங்கிற கேள்விக்கும்
திமுகவினுடைய உபகட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியிருக்கார். அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் இன்னும் யாரும் பெருசாக வரல. அவங்க அமைதியாக இருக்கிறதுனால, நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுனால, எங்களுடைய பேச்சு அப்படியே கேட்கறதுனால அது ஒரு சலசலப்பாக தெரியுது. என்னம்மா அங்கே சத்தம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறதுனால பேசிகிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் எங்களுடைய இந்த பேச்சுவார்த்தை பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. வேறு எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது. நாங்கள் இன்றைக்கி அடிச்சுக்கிடுவோம், பிடிச்சிக்கிடுவோம், பேசிக்கிடுவோம். நாளைக்கு 4 தொகுதி 3 2 கூட பரவாயில்லை, தனி சின்னமா புது சின்னமா அப்படிங்கிறதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே அதுக்கெலாம் ஆசைப்பட்டது கிடையாது. எங்களுடைய கொள்கை கோட்பாடு. சரி சார், அப்போ எப்போ தான் பேச்சுவார்த்தை நடக்க போகுது? யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க? யாருடைய கூட்டணியை பிச்சுக்கிட்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் பொறுத்திருந்து பார்க்குற அளவுக்கு தமிழக அரசியலில் திருப்பங்கள் ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் நடக்காமல் இருக்குமா? குலசேகரப்பட்டினம் ராக்கெட்டுக்கு மேலே சீனா கொடியை போட்டதுனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காண்டாயிட்டார் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ என்னவோ, மறுபடியும் மார்ச் மாதம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாராமே மோடி அவர்கள், அதில் ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறவில்லையாமே. ஏதாவது செய்தி இருக்கா விக்கி அப்படின்னு கேட்டால் சூப்பரான செய்தி இருக்குங்க. நான் சொன்னேன்ல, அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இது அரசியல் புயல். ஃபயர் அப்டேட்லாம் மறந்துடுங்க. இது அரசியல் புயல். பாகம் 1 வச்சுக்கோங்களேன். இனி அரசியல் புயலுக்காக காத்திருங்கள். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். அரசியல் புயலுக்காக காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.